ஹாய் மக்கள்ஸ், வாங்க காடை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரீசெண்டாக காடை தான் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, ஆனால் ஜிம்முக்கு போனாலே இப்போ சிக்கனுக்கு பதிலாக காடையை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நல்லா வேறு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக என்னன்னு தெரியல. வாங்க காடையை வச்சு வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, கிராம்பு 3, ஏலக்காய் 2, அன்னாசிப்பூ 1 போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்ச உடனே 200 கிராம் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகட்டும். அப்போது 5 காடையை தயிர் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுங்க. அது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் காடையோட ஸ்மெல் நம்மளுக்கு அந்தளவுக்கு இருக்காது. காடை கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அப்போது 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி கிண்டி விட்டுருங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருங்க. இப்போது கிரேவி நல்லா ட்ரை ஆகி வரட்டும். ட்ரை ஆகி வரப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஈஸியான காடை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.